பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த நாளிலும் கூட இந்த மீடியா நிகழ்ச்சியின் மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான இந்த நாளுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் போன வார்த்தைகளுடைய தொடர்ச்சியான செய்திகளை இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசித்தோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய பிள்ளைகளாய் புத்திரராய் இருப்பீர்கள் என்று நம்ம வாசித்தோம். இன்றைய நாளிலும் பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கும். இது அதிகாலை வேளையில ஆண்டவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டதான காரியத்தை உங்களோடு கூடவும் நான் பகிர்ந்து கொள்ள முடியாய் ஆண்டவர் கொடுத்த நாளுக்காக நன்றி. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே. நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம்னா அவருக்கு எல்லா விதத்திலும் சுதந்திரராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரராகி கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதாவது ஆண்டவரோட நம்ம மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபடணும். அவர் என்ன பாடுபட்டார்னா நம்மளுக்காக அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து 33 வருடம் நம்மளுக்காக இந்த பூமியில வாழ்ந்து அவரை மரித்து அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் போய் அமர்ந்திருக்கான்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றிலும் கீழே அந்த வசனம் போட்டிருக்கு. 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆண்டவர் சொல்றாரு, மரிச்சு உயிரோடு எழுந்து நம்மளுக்காக பரலோகத்துக்கு போய் நம்மளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கார். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியும் குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த நாளில் கண்டித்து உணர்கிறார். எல்லா விதத்திலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் யாருக்கும் இந்த மனசாட்சி இல்லாத காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் நீங்களும் கேட்குறீங்க, நாங்களும் பார்க்குறோம். எல்லா விதத்திலும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படிப்பட்டதான தேவன் நம்மளுடைய பிள்ளைகளாகி மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் சில பாடுகள் இந்த உலகத்துல போராட்டங்கள் இருக்கு. ஆனா வசனம் போட்டிருக்கு 28ஆவது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கோம். இந்த நாட்களில நம்மளுக்கு போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், வருத்தம், துக்கம் எல்லா விதத்திலும் துயரப்பட்டுட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ஆனா அவர் ஒரு தீர்மானத்தின்படி நம்மளை அழைச்சி வச்சிருக்காருங்க. அழைத்து நம்மிடத்தில் அன்பு கொடுத்திருக்காரு. அதே போல நம்மளும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன ஆகும்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. கடந்த வருஷத்துலலாம், கடந்த நாட்களெல்லாம் என்னுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் இந்த நாள் மட்டும் அவர் நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா இல்லைங்க, ஆண்டவர் அப்படியே இத்தனை வருட காலமாக இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்தி வந்தது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே தவிர எதுவுமே தீமைக்காக இல்லைன்னு நான் விசுவாசிச்சிருக்கேன். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. விசேஷமா இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து இந்த நாள் நிறைவு செய்ய போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கியும் உண்டாக்குவார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நம்மளுக்கு நேரிடுவதில்லை அப்படின்றார். அப்ப இந்த சோதனைகள்லாம் நம்மளுக்கு வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில் வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த வருடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் போக்கையும் நமக்கு உண்டாக்கி எல்லா விதத்திலும் அவர் நம்மளோடு கூட இருந்து பாதுகாப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த காரியத்தில் இருக்கீங்களா, கண்ணீரோடு கவலையோடு என்னோட காரியங்கள்லாம் யாருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து உங்களை மாற்றி, இதுல இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி, இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்கி அவர் எல்லாவற்றிலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று நம்ம நினைச்சுக்கணுங்க, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் கடவுளை தேடுகிறதான உணர்வு இல்லை, அந்த ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. அதனால நம்ம எல்லா சுயத்தின்படி எடுத்துட்டு எல்லா விதத்திலும் நம்ம மற்றவங்க மேலே பழி போட்டுடலாம், இல்லை கடவுள் மேலே பழி போட்டுடலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படுன்றாரு. எல்லா விதத்திலும் அவர் கூட நம்மளோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைக்காக நன்றி. மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் உங்களை நான் இந்த மீடியா நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். God bless you. Praise Lord. Praise Lord.